ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் செல்வகுமாரி. இதை வந்துட்டு மேலே கத்திரிக்காய் வத்த வீடியோ போட்டேன் இல்லையா, ஒரு 2 கவர் 40 ரூபா கொடுத்து கவர் 20 ரூபான்னு 2 கவர் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில் 2 வாட்டி குழம்பு வச்சுட்டு ஒரு வாட்டி பொரியல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கத்திரிக்காயெல்லாம் அப்படியே வந்துட்டு கட் பண்ணி உப்பு போட்டு அவிச்சிட்டேன். அதான் அவிக்கும்போது சொன்னேன் இல்லையா, அவிக்க அடுப்பில் வச்சுட்டு குப்பைக்காரவங்க கிட்ட குப்பை கூட போயிட்டு வரக்கட்டியும் நல்லாவே வெந்துருச்சு குளன்னு. சரின்னு அள்ளிக்கு வந்து மொட்டை மாடியில் போட்டேன். ஸோ இன்றைக்கி இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். நைட்டு 8 மணி, என்ன மணி 9 ஆகுது. ஏன்னா அப்படியே மண் வாசனை மணக்க வீட்டுக்குள்ளே வந்துச்சு. ஜன்னலை திறக்கும்போது என்னென்னு போய் பார்த்தா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நான் மாடியிலே போட்டேன் இதை. ஸோ அதனால் போய் எடுத்துகிட்டு வந்து இந்த ஐஸ்கிரீம் டப்பாவில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, கலக்கலன்னு காஞ்சிருச்சு. 2 நாள் இன்றைக்கி காலையில் வீடியோ போட்டப்பே நல்லா காஞ்சிருச்சு. சாயந்தரம் எடுக்கலான்னு இருந்தேன், மறந்துட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேலை செஞ்சதுனால. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ தான் போய் மழை வந்தோடனே ஐயோ நனைஞ்சு போய்டும்ட்டு ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் பப்பி, நானும் எங்கள் பாப்பாவும் அள்ளி இதில் ஃபுல் போடுறோம். இப்போ வந்துட்டு ஒரு குழம்புக்கு இவ்வளோ இருந்தால் போதும். எப்படியும் இது ஒரு 10 குழம்பு வைக்கலாம். ஸோ ஃபுல்லாக ஒரு ஐஸ்கிரீம் டப்பா. இது எவ்வளோ ஐஸ்கிரீம் இதுன்னு தெரியலையே, 500 ml எவ்வளோ ml தெரியல, மறந்துடுச்சு. 1/2 கிலோவா 1 கிலோவா தெரில, 1 லிட்டர் தாண்டி தான் இருக்கும் போல். ஸோ எவ்வளோன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு இவ்வளோ இருக்குது, நல்ல கலக்கலன்னு இருக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு அவ்வளோதான், அதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த குண்டானில் தான் அவிச்சேன், அப்படியே எடுத்து வடிகட்டி எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு வந்தேன். ஸோ இனிமேல் வத்தலுக்கு மழை நாள் காய்கறியாக இல்லைன்னா ஒரு 10 வத்தலை எடுத்து போட்டு அப்படியே ஊற வச்சு குழம்பு வச்சிடலாம். இல்லை வறுத்து எண்ணெயில் வறுத்தும் குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு. தேங்க்யூ ஸோ மச், பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஏர் டைட்டான டப்பாவில் போட்டாச்சு. எடுத்து கொண்டு போய் மிளகாத்தூளெல்லாம் நிறைய வச்சுருப்போம் இல்லையா, கருவாடு மிளகாத்தூள்லாம் அந்த இடத்துல வச்சிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம், ஏர் டைட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ, பாய்.